Hello friends. Welcome to Creativeaariworks. இதான் இந்த ப்ளவுஸோட நெக்லைன். இந்த சேம் பேட்டர்ன் வந்து நம்ம நிறைய ப்ளவுஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நல்லா ரொம்ப கிராண்டாக அந்த லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து சாரீ கலர் வந்து இந்த இதுக்கு வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அந்த ப்ளூ கலர் வந்து நம்ம ஸ்டோன் செயினில் வந்து கொடுத்துருக்கோம். 2 லைன் சாரீ கொடுத்துருக்கோம். சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீடு, 4mm சைஸ் பீடு, திரும்ப ஒரு சுகர் பீடு, 4mm சைஸ் பீடு, திரும்ப ஒரு சுகர் பீடு, திரும்ப ஒரு 4mm சைஸ் பீடு. ஸோ பார்க்குறதுக்கு நிறையா வந்து ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். பட் ஒர்க் வந்து நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக கொடுக்குறது மட்டும்தான். எண்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா ட்ரையாங்கிள் ஸ்டிச் வந்து ஜரியில் வந்து கொடுத்துட்டு அதோட கேப்பில் வந்து பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த பீட்ஸ் வந்து ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து போடுற மாதிரி இப்படி இடையில நீங்கள் போட்டிங்கன்னா அந்த த்ரெட் வந்து தெரியும். அப்படி தெரியாமல் நல்லா அழகாக வந்து ஒவ்வொரு பீடையும் தனித்தனியாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். புட்டா டிசைனை பொறுத்த வரைக்கும் பெரிய பீடும் சின்ன பீடும் இந்த அரும்பு டிசைனில் இருக்க மாதிரி ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் நெக்குமே இதே தான். இப்போ இதோட ஹேண்ட் பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஹேண்ட் டிசைன். ஹேண்ட் டிசைனில் என்ன பண்ணியிருக்கோம்னா 2 லைன் சரி கொடுத்துருக்கோம். சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீடு, 4mm சைஸ் பீடு, அவ்வளோதான் நம்ம வந்து பார்டரில் வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம நெக்கில் போட்டிருக்க அதே வந்து குட்டி குட்டி புட்டா டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த மோட்டிவ் டிசைனை பொறுத்த வரைக்கும் வந்து சென்டரில் வந்து ஒரு சக்கரி வச்சு அதில் வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம். அதை சுற்றி வந்து ஒரு சுகர் பீட் லைன், அடுத்து ஒயிட் கலரில் 2mm சைஸ் பீடு ஒரு லைன், அடுத்து ரைஸ் பீடு வச்சு ஒரு லைன். ரைஸ் பீடோட எண்டில் வந்து அந்த அரும்பு மாதிரி வந்து ஒயிட் பீடு வச்சுருக்கோம். அதுக்கடுத்து ஒரு சின்ன கேப் விட்டு ஒரு ஒரு ஃபுல்லாக வந்து அந்த ஒயிட் கலர் பீடு லைன் கொடுத்துருக்கோம். திரும்ப ஒரு சுகர் பீடு வந்து லைன் கொடுத்துருக்கோம். அதை சுற்றி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து லோடிங் பண்ணுவோம்ல, அந்த லோடிங் வந்து சாரீ கலரை மேட்ச் பண்ணி வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீடு வந்து ரவுண்டாக கொடுத்துருக்கோம். கீழே அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிளில் ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு இந்த அரும்பு வந்து ஃபுல்லாக வந்து போட்டே வந்திருக்கும். கீழே வந்து அந்த ஒரு குட்டி பெண்டன்ட் வந்து தொங்குற மாதிரி இருக்க இடத்துல வந்து இதே மாதிரி சக்கரையும் ஜர்கான் ஸ்டோனும் 2 லைன் சுகர் பீடு, அதுக்கு அடுத்து வந்து அந்த அரும்பு டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஒரு திலகம் ஷேப் ஸ்டோனை தலைகீழாக வந்து ஒட்டிட்டு நம்மளோட சுகர் பீடும் ஒரு 2mm சைஸ் பீடும் வந்து 3mm சைஸ் பீடு வந்து வச்சு அந்த இடத்த வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு அந்த மோட்டிவ் வந்து நல்லா பக்காவாக பார்க்கறது ரொம்ப அழகாக வந்து தெரியும். இது வந்து ஒரு பிரைடல் ப்ளவுஸு. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து சும்மா வந்து அவங்க வந்து பிரைடல் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வந்து நிறையா ஃபங்க்ஷனுக்கு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் இது. ஸோ ஒர்க் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஜரி வந்து கொடுத்துட்டு லோடிங் வந்து கொடுத்துருக்கேன். லோடிங் வந்து அல்டர்னேட்டிவாக வேறு கலர் கொடுத்துருக்கேன், ப்ளூ அண்ட் கோல்டு. ஸோ லோடிங் நல்லா அழகாக கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து 3mm சைஸ் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் இருக்கிற மாதிரி த்ரெட் ஒர்க்கும் பீடு ஒர்க்கும் கலந்த ஒரு ஒர்க்கு. ஸோ இந்த சின்ன சின்ன லீஃப் எல்லாமே வந்து ரைஸ் பீட் வந்து வச்சுருக்கேன். 5 3mm சைஸ் பீட் வந்து வச்சு அந்த புட்டா பண்ணியிருக்கேன். அங்கங்கே வந்து குட்டி குட்டி பீட்ஸ் வந்து தெரிச்சிருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் வந்து நார்மலாக லோடிங் ஸ்டிச் மாதிரி போட்டு ஃப்ளவரை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். லீவ் ஸ்டிச்சு ஹேண்டில் வந்து இதே ஒர்க் வந்து நல்லா நிறைய கீழே வந்து தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஹேண்டில் இருக்க ஃப்ளவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அந்த லோடிங் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட மற்ற இடத்துல ஃபுல்லாக கொடி கொடியாக ஃபுல்லாக அந்த பீடில் இருக்க ஃப்ளவரும் ரைஸ் பீடும் அங்கங்கே வந்து புட்டா டிசைனில் ஒயிட் கலரில் அதே ஃப்ளவரும் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். லோடிங் வந்து நெக்கில் போட்டிருக்க மாதிரி அதே லோடிங் வந்து எண்டு போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.